நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் தகவல். அதிமுக, பாஜக கூட்டணியே ஊழல்தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக குற்றச்சாட்டு. பீதியின் உச்சத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒருபோதும் மாநில உரிமையை அதிமுக விட்டுக் கொடுக்காது என திட்டவட்டம். அதிமுக, பாஜக இடையேயானது முரணான கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். இந்த கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா என தெரியாது என வைகோ கருத்து. திமுகவை வீழ்த்த பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றே பாஜகவுடன் கூட்டணி. மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவோம் என்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் உறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அடிப்படையில் இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும். மோடி தலைமையிலான அணியில் தாங்கள் இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். ஓபிஎஸ்ஐ அமித்ஷா தனிமைப்படுத்திவிட மாட்டார் என்றும் திட்டவட்டம். இந்தியாவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்ற மோடியின் கழகத்தை வலுப்படுத்த நாங்கள் மோடியின் அவர்களுடன் இருக்கிறோம். நண்பர் பன்னீர்செல்வம் திரு மோடி அவர்களுடன் இருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திரம் நிறைவேற்ற சொல்றோம். மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டு கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பாஜக, அதிமுக கூட்டணி குறித்து தவேக தலைவர் விஜய் அறிக்கை. 2026 தேர்தலில் திமுக, தவேக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். எந்த கூட்டணியிலும் தேமுதிக இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கூட்டணி குறித்து யோசித்து நிதானமாக முடிவு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. எந்த கூட்டணிக்கு போகிறோம், யார் கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசிஷனே எடுக்கல. இதான் உண்மை. அதனால் எங்ககிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை மீது தவறான தகவல்களை பரப்புகிறது அமலாக்கத்துறை. வங்கிக் கடனை தனியார் நிறுவனம் முழுமையாக செலுத்திய நிலையில் குற்றம் சாட்டப்படுவதாக என்றும் திமுக சட்டத்துறை கண்டனம். பெண்களை விமர்சிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் வரும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஜூன் மாதத்தில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்த திட்டம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல். தன்னை சமாதானப்படுத்தும் நோக்கில் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என பாமக மூத்த நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அறிவுரை என தகவல். தனது முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். தமிழ்நாடு பாஜக புதிய தலைவராக இன்று மாலை அறிவிக்கப்படுகிறார் நயினார் நாகேந்திரன். வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். திருவண்ணாமலையில் கோடை வெயிலுக்கு மத்தியில் பக்தர்கள் கிரிவலம். கோயிலில் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம். சிங்கம்புணரி அருகே விவசாயம் செழிப்பதற்காக கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு கண்மாயில் மீன்களை பிடித்த கிராம மக்கள். ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ளும் லக்னோ. இரவு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத், பஞ்சாப் அணிகள் மோதல். நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து
விலகினார் குஜராத் டைட்டன்ஸ் அணி வீரர் கிளென் பிலிப்ஸ். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்ட நிலையில் அறிவிப்பு. முதல் முறையாக 70,000 ரூபாயை கடந்த ஒரு சவரன் தங்கம் விலை 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நமது செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கு. இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு கண்ணாகவும் இன்னொரு கண்ணாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை ஒரு கண்ணாகவும் பார்க்கின்றவர் தான் அதிமுக. அப்பொழுது புரட்சி தலைவரையும் விமர்சனம் செய்துவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி என்று விமர்சனம் பண்ண கட்சி கூட போயிட்டு கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஒத்துக்கொள்வார்களா, இது ஏற்புடையதா என்பதை மக்கள் அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி. இன்னொன்னு, நேற்று செய்தியாளர் சந்திப்புல கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு அமித்ஷா. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு அது எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வாய் தரங்கள். அவரு இது பேசவே இல்லையே, அமைதியாக உட்காந்துருக்காரு. பக்கத்துல என்ன விமர்சனம் பண்ணார்? விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கு. நாங்களும் விமர்சனம் பண்றோம், அளவுகோல் இருக்கு. பர்சனலா மேலாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதனால் அவர்கள் கட்சியில் தலைவிடுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருந்த போதிலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி, தமிழர் மக்களுக்கு எதிரான கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக மீண்டும் அமையும் என அரசியல் நோக்கர்கள் பலரும் கணித்தது போல தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிடும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடந்தது நடந்துவிட்டது. இனி பாஜக அதிமுக கட்சிகள் மனக்கசப்பை மறந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்பது போல கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறவு முறிந்து மீண்டும் இணைவது இது முதல் முறை அல்ல. 1998 ஆண்டு மக்களவைத் தேர்தலில்தான் முதல் முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அதிமுக 23, பாஜக, பாமக மற்றும் மதிமுக தலா 5 இடங்கள் மற்றும் ஜனதா கட்சி ஒரு இடத்தில் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் அதிமுக 18 இடங்களிலும், பாஜக 3, பாமக 4 இடங்களிலும் வென்றன. ஆனால் அடுத்த ஓராண்டிலேயே, அதாவது 1999 ஆண்டில் வாஜ்பாய் தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்றதால் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2004 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தது அதிமுக. அந்த தேர்தலில் அதிமுக 33 இடங்களிலும், பாஜக 6 இடங்களிலும் போட்டியிட்டன. ஆனால் ஒட்டுமொத்தமாக 39 இடங்களையும் வாரி சுருட்டியது திமுக கூட்டணி. இதனையடுத்து தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் பெற்றது, ஜெயேந்திரர் கைது என பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறியது. அதிமுக பாஜக கூட்டணி முறிய ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. இது ஜெயலலிதாவின் மறைவு வரை நீடித்தது. தெரிந்தோ தெரியாமலோ பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டதாக கூறிய ஜெயலலிதா இனி அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்றார். இதன் தொடர்ச்சியாக 2014 ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது அப்போதைய பிரதமர் வேட்பாளரான மோடியை கடுமையாக எதிர்த்து மோடியா லேடியா என முழக்கத்தையும் முன்வைத்தார் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவின் வரைவிற்கு பிறகு 2019 ஆண்டு தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக வென்றது. பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்றது பாஜக. 2001 ஆண்டு தேர்தலில் 4 இடங்களில் வென்ற பாஜக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2021 ஆண்டில் 4 எம்எல்ஏக்களை பெற்றது.
ஆனால் அதிமுகவின் கொள்கை தலைவரான அண்ணா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தெல்லாம் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கடுமையாக விமர்சித்ததால் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்தது. இதனையடுத்து வந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் ஒரு தொகுதியையும் கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு கூட்டணி முறிவால் வாக்கு சதவிகிதம் பிரிந்ததே காரணம் என பேசப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே மீண்டும் பாஜகவுடன் கைகுலுக்கி அதன் தலைவர்களில் ஒருவரான அமித்ஷாவுக்கு விருந்து வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றிக்கனியை பறிக்குமா அல்லது திமுக கூட்டணி தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்டவற்றின் விமர்சனத்தால் தூளாகுமா என்பதையெல்லாம் தேர்தல் வரை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.